சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குணமடைந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கேட்கலாம். சஞ்சீவி, முதலமைச்சரின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு? மருத்துவர்கள் ஏதேனும் கூறினார்களா? ஷர்மிளா, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றோடு மொத்தமாக 17 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் சார்பாக ஒரு அறிக்கை விடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையில் சிஎம்எஸ் ரிகவரிங், அதாவது முதலமைச்சரின் உடல்நலம் தற்போது தேறி வருவதாகவும் ஒரு அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. அதே போல இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பல துறைகளைச் சேர்ந்த மருத்துவர்களும் இந்த குழுவில் இருப்பதாகவும் அவருக்கு முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பார்த்தோம் என்றால் இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதே போல லண்டனிலிருந்து ரிச்சர்ட் என்ற ஒரு மருத்துவர் வந்துள்ளார். அதே போல எய்ம்ஸிலிருந்து 3 மருத்துவர்கள் தமிழக முதலமைச்சருடைய உடல்நலத்தை பார்த்துவிட்டு சென்றனர். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவர் குழு ஒட்டுமொத்தமாக அனைத்து விதமான சிகிச்சையும் தமிழக முதலமைச்சருக்கு வழங்கி வருகிறது. இந்நிலையில் இறுதிக்கட்டமாக நேற்று முன்தினம் வழங்கப்பட்ட அறிக்கையின்படி தமிழக முதல்வருடைய நலம் தற்போது சரியாகி வருவதாக, அவரது உடல்நிலை தேறி வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று மாலையும் அந்த தமிழக முதலமைச்சர் உடல்நிலை சார்பாக உடல்நிலை பற்றி ஒரு அறிக்கை வரலாம் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஷர்மிளா, சஞ்சீவி, நேற்று பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவே அப்பல்லோ மருத்துவமனையில் அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிக்க வந்திருந்தாரு. சோ இன்னைக்கு யாரேனும் முக்கிய தலைவர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஷர்மிளா, கடந்த 2 வாரங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இன்று 17வது நாள். கடந்த 2 வாரங்களாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தனர். ஆனால் முதலமைச்சர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் காரணத்தால் யாரும் நேரடியாக தமிழக முதலமைச்சரை சென்று பார்க்க முடிவதில்லை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள், அதே போல மருத்துவர்களிடம் பேசி தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டனர். அதே போல நேற்றைய தினம் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி வந்திருந்தார். இந்நிலையில் நேற்று பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் இன்று காலை 11 மணிக்கு மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஷர்மிளா, அதே போல ஒட்டுமொத்தமாக அதுபோல தினமும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தருகின்றனர். ஷர்மிளா, சஞ்சீவி, முதலமைச்சர் உடல்நலம் பெற வேண்டி அதிமுகவினர் பல்வேறு கட்ட பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. ஷர்மிளா, தமிழக முதலமைச்சர் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தே தமிழகம் முழுவதும் பல்வேறு பிரச்சாரங்கள், பல்வேறு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த அப்போலோ மருத்துவமனையின் வாசலில் கூட இந்த இடத்துல இடம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல இப்பொழுது மக்கள் வரவில்லையாளர்கள் கூட தினமும் இந்த இடத்தில் பல பிரார்த்தனைகள் நடந்து வருகிறது. தற்பொழுது தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தற்போது இந்த இடத்தில் இருக்கிறார். அதுபோல இந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தினமும் பல்வேறு பிரார்த்தனைகள் நடந்து வருகிறது. அதற்கான இடம் இந்த இடத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கும் விசிட்டர்ஸ்க்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்ற காரணத்தால் இது போல ஒரு ஃபென்ஸ் அமைக்கப்பட்டு இதற்குள்ளே தான் தொண்டர்கள் இருக்க வேண்டும், இதை தாண்டி வெளியே வரக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த இடத்தில் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தினமும் பல்வேறு விதமான பிரார்த்தனைகள், குறிப்பாக அனைத்து மதத்தின் சார்பாகவும் நடக்கப்பட்டு வருகிறது. ஷர்மிளா, சஞ்சீவி, உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.